வணக்கம் டிவோட்டி நேஷன் தமிழ் சேனல் நேர்களே. சிம்ம ராசிக்கு முதல் ஆகஸ்ட் 1 வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் எல்லாமே அஷ்டம சனியால் பாதிப்பில் இருக்கிறாங்க. இதுவரை கடந்த 3-4 மாதமாக மன பாதிப்பு, கிளாரிட்டி இல்லாத அமைப்பு, உடல் உபாதைகள் மேலே ஒரு பயம், வேலை மேலே ஒரு பயம், தொழிலில் என்ன நடக்குமோங்கிற ஒரு பயம், ஆட்கள் பிரச்சனைகள், அந்த மாதிரி பல அவதிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அவதிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி குருவோடு சேர்றாரு பாருங்க. ஸோ அது ஒரு நல்ல நிவர்த்தியை கொடுக்குதுங்க. கிட்டத்தட்ட மாதத்தின் செகண்ட் ஹாஃப் முழுக்க சிம்மத்துக்கு வலு பெறுகிறார். முதல் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குருவோட சேர்றார். ஸோ ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லது தான். செகண்ட் ஹாஃப் ராசிக்குள்ளேயே வரார், ஃபர்ஸ்ட் ஹாஃப் குருவோட சேர்ந்துருக்கிறார். ஸோ இதனால் என்ன ஆகும்னா சில விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நம்ம பயப்பட வேண்டியதில்லை, எல்லாமே கொஞ்சம் சரியாக போயிடுச்சு, நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு தவறாக போகலை, தலைக்கு வந்தது தலப்பாகவோ போயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயங்கள் தான் இருக்குதே ஒழிய இந்த அஷ்டம சனி நடுவில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிடாது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்கிறோம். எப்பவுமே பாருங்க, ராசி அதிபதி ஒரு சுபகிரகத்தின் தாக்கத்தில் இருக்கும் பொழுது நல்ல அமைப்பு இருக்கும். ராசியை குரு பார்த்தாலும் சரி, ராசி அதிபதியை குரு சேரும் பொழுதும் சரி. இப்போ சூரியன் குருவால் திருட்பலம் கொடுக்குறார், ஒளி கொடுக்குறார். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது. இதில் அரசு உத்தியோகம் ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் வருது, நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். எலக்ட்ரிசிட்டி, சோலார் பவர் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கான்ட்ராக்ட், நல்ல ஒரு பொசிஷனு, நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல அமைப்புகள் வருது. ஸோ அதே சமயத்தில் இடம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய, ரியல் எஸ்டேட் விஷயமா லாபம் வரக்கூடிய அமைப்புகள். இது வரைக்கும் பெரிய ஃபைலே மூவ் ஆகாமல் இருந்தது, ஒரே பிரச்சனையாக இருந்தது அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைல் மூவ் ஆகக்கூடிய அமைப்பு, எல்லாமே கொஞ்சம் பெட்டராக வரக்கூடிய அமைப்புகள். கொஞ்சம் சில காரியங்கள் நமக்கு 10 கதவு பிரச்சனையாக இருக்குதுன்னா ஒரு 4 கதவு திறக்கிற மாதிரி, ஒரு 10 பிரச்சனை இருக்கும்பொழுது 4 பிரச்சனை முடிஞ்சிருச்ச மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக சிம்மராசிக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள். இந்த அஷ்டமசனிங்கிற ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு டைமில் ஹெல்த்து, சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தில் பிரச்சனை பயப்படுறாங்க. மாணவர் செல்வங்கள் சிரத்தையாக படிக்க முடியல, வீட்டில் ஒரே சண்டை சச்சரவு, சோம்பேறித்தனம், அதே மாதிரி விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இப்போது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னடா பண்ண போகிறோம், எக்ஸாம் எழுத போகிறோமா இல்லையா, நம்ம சக்ஸஸ் ஆக போகிறோமா, 2 அட்டெம்ப்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல சிரத்தையாக படித்து ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக வருது. டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு, வெளிநாடு விஷயங்கள், வெளி மாநில விஷயங்கள் தேடி அங்கே போய் நம்ம ஜெயிக்கலாம். இங்கே தான் நமக்கு பிரச்சனையாக போச்சு ஒழிய அங்கே நமக்கு நல்ல வாய்ப்புகளை போய் அது நமக்கு தைரியமாக நம்ம போய் அதில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு, அதெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக, புத்தி நல்லா வேலை செய்யக்கூடிய மாதமாக, மனசு நல்லா தைரியமாக வீரியமாக இருக்கக்கூடிய மாதமாக, உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய மாதமாக. இந்த அஷ்டம சனினால் அப்படி ஒன்றும் தோண்டு போயிட மாட்டோம், நமக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக, மற்ற வரக்கூடிய நல்ல விஷயத்துக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வருகிறது. ஸோ அதனால் சனி 8ல் இருக்கிறது ஒன்று தான் நெகட்டிவே ஒழிய, மற்றபடி 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லது. ஆனால் சனி பார்வை, செவ்வாய் பார்வை, சுக்கிரன் வர்றதுனால பெண்கள் விஷயத்தில், வண்டி வாகன விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பணம் கொடுக்குற டைமில் கரெக்டாக கொடுக்குறோமா, எது கொடுக்குறோம், கரெக்டாக ரசீட் வாங்கிட்டோமா, என்ன ஏது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். ஸோ இது மாதிரி அமைப்புகள்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் இந்த அஷ்டம சனி தாக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லாவே ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய, ஒரு ஹோப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போயிட்டுருக்கு, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு எது மாதிரியான அமைப்புகள் போய் கொண்டிருக்கிறது, உங்களுடைய இப்போ நம்ம பேசின தசநாதன் புக்திநாதன் ஜாதகத்தில் இப்போது கோச்சாரத்தில் எப்படி போயிட்டுருக்கார், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை திரும்புது, நமக்கு இருக்கக்கூடிய சாய்ஸில் எந்த சாய்ஸ் எடுத்துக்கிறது நம்மளோட ஜாதகத்துக்கு நல்லதாக இருக்கிறது, நம்ம கர்மாக்கு அலைன் ஆகுது அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதை வைத்தும் எதையும் நம்ம மிகைப்படுத்தாமல், அருள்வாக்கு சொல்கிற மாதிரிலாம் சொல்லாமல், ஒரு கிரகமும் ஒரு மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுடைய 18 வருஷம் அனுபவத்தில்
எப்படி இருக்கு? பல்லாயிரக்கணக்கான ஜாதகம் பார்க்கும் பொழுது, இந்த லக்னத்துக்கு, இந்த ராசிக்கு, இந்த தசாபுக்திகள் போகும்பொழுது, எது மார பலன்கள் நம்ம எதிர்பார்க்கலாம்? எது மார வாழ்க்கைய வந்து நம்ம திட்டமிட்டுக்கலாம்? எது மார ஒரு முயற்சிகள் போய்க்கலாம்? எது நமக்கு ஆகாது? எது நமக்கு தகுந்ததாக இருக்குதுங்கிறத, நம்மளுடைய 18 வருஷம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம கத்துக்கிட்டனால, அது மூலமாக ஆலோசனை பெற்று, உங்களுக்கு வந்து எது மார திசை போயிட்டுருக்கு? உங்களுடைய நேர்த்தியான இன்டென்ஷன்ஸ் என்ன? அதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்கு? எந்த மார டைம்லைன்ஸ்ல வந்து நமக்கு அது மார விஷயங்கள் காட்டுது? எது வந்து உடனே நடக்கக்கூடியதாக இருக்கு? எதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்? நம்மளுடைய யோகமான தொழில் என்ன? யோகமான வேலை என்ன? யோகமான படிப்பு என்ன? அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறத பார்த்து, அதுக்கு தகுந்த மார முடிவுகளை எடுக்கும் பொழுது, வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.